பழம் இருக்கா எங்கே உன் 60 அடி கூந்தல் மண்டல அறிவு இருக்குதா எல்லாரும் செத்து போனதா கொல்லி வைப்பாங்க எல்லாரும் செத்து போனதா கொல்லி வைப்பாங்க ஏன்னா 3 பேரும் உசுராக உட்கார்ந்து இருக்கிறாங்க எங்கடா போய் அவங்க போய் இப்ப கொல்லி வச்சிருக்கீங்க சுராடக்கு போது கொல்லி வச்சிருக்கான் எப்பயாவது 3 பேர் சாவாங்களா சாவ மாட்டாங்களா அவங்க செத்த வாட்டி யாரு கொல்லி வைக்கிறாங்கன்னு தெரியுமா தெரியாது அதனால நான் தான் கொல்லி வச்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோம் ஏண்டா அவங்க செத்து போயிட்டா கொல்லி வைக்கிறதுக்கு எல்லாம் இப்ப எங்கே போறீங்கன்னு போறாரு அவங்க எல்லாம் செத்து போயிட்டா கொல்லி வைக்கிறதுக்கு அவங்க பசங்க பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க ஏடா அவங்களுக்கு நீ எதுக்குல போய் கொல்லி வைக்கிற நான் தான் கொல்லி வச்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுடா ஏடா அவங்க எல்லாம் கொல்லி வைக்க அவங்களுக்கு நீ கொல்லி வைக்கிறியா அவங்க சாவுற மாதிரி என்னைக்கு இருந்தாலும் நீயே சாவல நீ ஒருவேளை செத்து போயிட்ட அப்படின்னா உனக்கு யாரு கொல்லி வைக்கிறாங்க உனக்கு தெரியுமா தெரியாது அதனால அன்னைக்கு யாரோ வைக்க வேண்டிய கொல்லிய இன்னைக்கு நான் உனக்கு வச்சுட்டு போறேன் ஏண்டா நான் கொல்லி வைக்கிறது விடுவேனா பக்கம் நான் கரண்ட் மிஷின்ல அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறேன் உள்ள தள்ளி பட்டன் தட்டினா போதும் 5 நிமிஷத்துல சாம்பல் கொடுத்துருவோம் அப்படியா வந்தவன் ஒழுங்கா வர சொல்லு ஏதோ டாய்டும் கத்துட்டா இது பிடிக்கிற பந்தத்தை தூக்கி விடுவேன் 1500 ரூபாய் செட்டுக்கு லாஸ் அவர் யாருன்னு நினைச்ச இருக்குல போவாதுப்பா பாத்துக்கோ குடிச்சிட்டு போ அவர் யாரு யாரு மகாராஜாயா என்ன மகாராஜா முதல குழாய் எப்படி சோற முட்டாளு குழாய் மூடு என்கிட்ட பேச மாதிரி அவ்வளவு வர யோ கம்மை சேடா கம்மை சேடா வர்றாரா சொல்றாரு அடிவாங்க போகுது அந்த பயம் இருக்கணும் வா சுருதி போலாம் இல்ல பேசுறீங்கன்னு சொல்றேன் சிரிக்கிறீங்க சரிங்க கண்ணே பாப்பா தண்ணி குடிக்கிற பாப்பா உட்காந்து தண்ணி ஓ டீ கேட்டாங்கன்னு சொல்லுங்க நான் டைமண்ட் ரன் குடிப்பவனா நான் 18:48 தான் குடிப்பேன் அதுதான் குடிக்க வேண்டும் 18 வயசுல மாதிரி குடிச்சு போனவன் 18 வயசுல மாதிரி குடிச்சு போனவன் துவக்கம் பண்ணிட்டேன் 18 வயசு துவக்கம் 48 வயசில் அடக்கம் 18 பயணம் 48 முடிவு இருக்கட்டும்
ஏன் பிரதகாமியும் எல்லாருக்கும் வந்து காட்ட காட்டுவா என்னது எல்லாருக்கும் வந்து புடலகாமி ஏன் சாடாதீங்களே பின்னால் வந்துட்டு வரணும் வராம பாரு இல்ல காலையில காலையில உள்ள வந்தினா தான் கொடுப்போம் இல்லைன்னா சம்பளம் இல்லை. பின்னால நம்ம மேல ஊத்துறாத. தூக்குறியா அப்படியா ஓகே சார் தட்ஸ் ஆல் ரைட் என்னது தட்ஸ் ஆல் ரைட் இதுங்களா தச்சால் விடுறா கொலாய் நண்பா வலிச்சு என்னடா வலிச்சு வலிச்சு எங்க வலிச்சு யாரா வலிச்சாங்க மணிச்சு யாரா மன்னிச்சு அடிச்சிட்டல ஏய் அந்த கைமலி ஒரு டேய் மேல கை வைக்கல என் மேல கை வச்சல ஆமா ஒண்ணும் பண்ண மாட்டேன் என்ன ஒண்ணு அண்ணே தம்பி ஏய் ஏப்பா என்னப்பா என்னது ஒருவேளை தண்ணி கலக்காம அப்படி பண்ணிட்டு தண்ணி கலக்கல எப்படி நெருப்பீங்க எப்படி நெருப்பீங்க தண்ணி அந்த தண்ணி இல்ல இது வேற தண்ணி எப்படி துள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை அத்தனையும் பொதுமை என்னடா இது கடிக்கு வருது பாடல் பாடுகிறாயா ஓகே. ஏய் ரட்டட்டோரி ரட்டட்டோரியா ரட்டட்டோரி ரட்டட்டோரியா அட்டம் போடையா பாட்டு பாடையா சொல்லான இந்த மாதம் ஐயோ. என் ஜோடி சிட்டு கூடியது ஆட்டம் போடுது பாட்டு பாடுது கூட்ட நட்டுது நீ வாங்கிட்டியாமா ஆறு சொல்லி வராரு நானா சரியா 100 ரூபாய் போதும் நோட் தொலைச்சிட்டு போறதா ஏட்டா அண்ணா வானா ரெண்டு வாங்கிக்கலாம் குளிராது குளுன்னு போ ஏய் ஓய் நாட்டின் மகாராணி மகாராணி. நாட்டின் வேற என்ன இதுதான் செலவன கோட்டை செலவா கொண்டிட்டால் என்னது காலையில அன்பூருக்கு தான் சம்பளத்துக்கு போகணும் என்ன காரணம் ஊர் பேர் என்னன்னு கேட்டு பேசு என்ன ஊரு பாரு அம்மா இருப்பா சத்தம் பண்ணுங்க அம்மா பேசாதீங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்ன நாடம் பாத்தியா செல்லத்துக்கு ஒண்ணும் தெரியல கத்துத்தரேன் தாய் குழந்தை பாசுருதி கொண்டு பண்றாங்க குசல நாடகம் ஊர் பேருடா என்ன ஊரு? அப்படியா உண்டியா? அரியமானுமட்டி பழனிசாமி நகர் என்றால் நான் கேட்டு வரேன். நீ மாத்தி சொல்றாங்க. அம்மா, என்ன ஊரு இது? அண்ணா? அரியாகவனம். பழனிசாமி நகர். அது எனக்கு தெரியாதா? எனக்கு வலிக்கலையே. கைமலி ஒரு வேலு டெய்லி வகனது அது எனக்கு தெரியும் அரியார் நகர் பழனிசாமி கவனம்பட்டி. பழனிசாமி நகர் அது எனக்கு தெரியும். பழனிசாமி நகர் என்றால் தமிழ் போல் நாளைக்கு சொந்தமாக தாஜனாகும் அவருடைய தாய்த்திர அட்டை ஆனாவர் நம்மவர்களும் ஆனாவர் அறவரும் தாய்மார்களும் அலைக்கடவோல் சொந்திருக்கிறார்கள் என்ன இருக்கிறார்களே இது இறம முகத்தை பாராட்டு. ஏதோ நெல்லுக்கு பயிர் தண்ணி புல்லுக்கு பயிர் தான் எது என்ன பண்றது? குத்ரா ஆ? குத்ரா இதான குத்துறாங்க. காய்ச்சல் பெண்ணுல குத்ரா பாவா டேய் டேய் டேய்
நம்ம நம்பிக்கை போடாதடா. சிரிச்சு சிரிச்சு அவரெல்லாம் முன்னாவதுடா. அந்த பாப்பா உன்னை தூக்கிட்டு போய் கோன் ஐஸுக்கு வைக்க போறேன் நான். ஏய், ராவடி பண்ணிட்டே இருக்குது. என்ன காரணம்? என்ன ஏய், எடா 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 சீட்டு. எடா சீட்டு. சீட்டு 1 லட்சம் சீட்டு மசாலாக்காரன் 70,000 ரூபாய் தள்ளி போடுறான். அதனால இருக்க முடியலையா? ஏய், எந்த சீட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? போடுறா போடுறா. படுத்துட்டு முன்னே மாதிரி மட்டுங்க உன் போட்டோ மட்டும் கொடுத்துட்டாங்க. தாயல் நம்ம போட்டோ கொடுக்க சொல்றா 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 சொல்றா. ஏன கோதி அதுல இருக்கிறது சொல்றா கண்ணே. படிச்சாச்சு. என்ன படிச்ச? இல்ல போட்டிருந்தது படிச்சேன். என்ன போட்டுருச்சு? நான் படிச்சது போட்டிருந்தேன். படிச்சதுனே எழுதிருந்தேன். எழுதிருந்தே நான் படிச்சது படிச்சதுனே போட்டிருந்தேன். போட்டுருந்தே நான் இப்ப எழுதுனது எழுதிருந்தே படிச்சது. படிச்சதுனே. அதான் சொல்லி ஏய், எழுதுனதும் படிச்சதும் போட்டதையும் என்னடாது? நல்ல தெளிவா படிக்க போறேன். போடுறா போடுறா கண்ணே. நீங்க படிச்சது. தலைப்புச் செய்திகள். ஓமலூர்ல இருந்து புறப்படப்பட்ட சண்முகா பஸ் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து 60 வயது கிழவியின் மீது மோதியதால் பஸ்ஸுக்கு இடுப்பெலும்பு உடைந்து விட்டது. கிழவிக்கு எங்கே பேர்பாட் டூம் லைட் கலந்து விட்டது. அதனால் சண்முகா பஸ்ஸை சேலை சீக்கிரத்தில் கொடுத்து தையல் போடுமாறு, கிழவியை சங்ககிரி லேத்துப்பட்டில கொடுத்து ஒடுக்கெடுக்குமாறு காவல்துறை நிச்சயிக்கப்பட்டுள்ளது. முத்தநாயகப்பட்டி ஆனந்த ஹோட்டலில் 2 புரோட்டா காணாமல் போய் விட்டதால் அதை கண்டுபிடித்து தருவதற்கு ஒரு ஆம்லேட்டும் ஒரு முட்டை கலக்கியும் இலவசம். ஈமுடிக்கு ஆகாத செய்திகள். ஆகாசவாணி ஆயா போட்ட சாணி. வாய் பேசுறீங்க படியா பிடிக்கிறா பிடிக்கிறா நீ படி பார்க்கலாம். சேலம் மச்சார் தெரியாது பூதி நீ சேலம் மச்சார் ஒரு ஆறா ஈரோடு போய் சொன்னா ஒரு டைம் 3 டைம் கேட்கறான். அது அன்னைக்கு நடந்தது. கொஞ்சம் நான் இவனையும் மனுஷன் மதிக்கு போறது பஸ் கேட்டு அவனுக்கு திருச்செங்கோடு பஸ் வச்சு வச்சியாடா. ஈரோடு பஸ் கேட்டவன திருச்செங்கோடு பஸ் வச்சு வச்சியாடா. சேலம் மாவட்டம் அரியாக்கவண்ணம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் திருவிழா மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு சிவசக்தி நண்பர்கள் குழு வழங்கும் முதலாம் ஆண்டு படைப்பாக தர்மகர்த்தா முன்னிலையில் ஸ்ரீ கலைமகள் நாடக சபா குழுவினர் நாடகம் எனும் தெருக்கூத்து நாடகம் யாரால் அரங்கேற்றப்பட்டுள்ளது? பழனிசாமி நகர் சிவன் கோவில் அருகில் பொன்னுசாமி மகன் பெருமாள் இன்னம் ஜோதிபாசு ஜே பாரதி டெக்கரேஷன் இன்னும் சோலை மகன் சண்முகம் ரமேஷ் பழனிசாமி மகன் ராஜி மணிகண்டன் இன்னம் பெருமாள் ஈஸ்வரன் உண்ணாமலை நடராஜ் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு முதல்ல சொல்லிவிட்டு போயிருந்தா உன்னாலதான் ஜாவா. யாரு இது? தாயா? இது இளந்த மரத்து பேய். இன்று வைத்துள்ள நாடகம் பாண்டியன் ஸ்டோர் உடன் வழங்குவோர் ஆச்சி மசாலா அருமை ஐஸ்கிரீம் நிப்பான் பெயிண்ட் வழங்கும் செம்பருத்தி நாடகம் தொடர்கிறது. செம்பருத்தில நான் யாரு? நான் ஆதி. நீ பூ. பார்வதி. அகிலாண்டேஸ்வரி பேர் அங்க உட்காந்து என்ன
இந்த இடத்துல நாடகம் பண்ண என்ன நாடகம் சசிகாளியம்மன் சிவபுராணத்தினோட பதில் நாடகம் ஒண்ணும் இல்லைங்க புதுசா உங்களை பார்க்கறதும் எவன செம்பு தேட வந்துட்டான்னு பயங்க என்னடா இங்க இருக்கிற கூட அங்க இருக்குது தெரியவில்லையா இருக்கட்டும் இன்று ரத்த நாடகம் சிவபுராணத்தினோட பதில் நாடகம் சிவபுராணத்தில் ஒரு பகுதியில் நாடகம் திசைக்காளியம்மன் பிறப்பு சசிகாளியம்மன் பிறப்பு யாகபகவான் திருமதி எப்படிங்க சொல்றா எப்படிங்க திசைக்காளியம்மன் பிறப்பு பிறப்பு யாகபகவான் பத்துல பத்துல இன்னும் பத்துல விட்டு கூதி வயர் படி சோத்திர சொல்லுங்க நாடகத்தில் ஆச்சாரி என்னுடைய வேற என்ன நாடு வேற என்ன இவ்வளவு அழகா வந்து எப்படி சாமி இவ்வளவு அழகா போறாங்க சொல்லி வருகிறேன் செவி கொடுத்த மதிக்கோளும் எத்தனை கப்பல் சாஞ்சிச்சோ தெரியல என்னது பூரா கண்ணத்து மேலே ஏய் கவலையா கவலை என்ன கவலை டீ வரல சாமி டீ காபி வடை புண்டை வடை போண்டா வடை போண்டா கொண்டு வா. இது பிடிச்சியா பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை இந்த வியாபாரம் தங்களுக்கு இந்த பிடிக்கும் வியாபாரம் வேண்டாம்டா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் புண்டை சின்ன வெங்காயம் 2 கிலோ 100 ரூபா பெரிய வெங்காயம் 3 கிலோ 100 ரூபா வரும்போது எல்லாம் பிய எடுத்து வந்துருவா பிய அது வேண்டாம்டா அது வேண்டாம் இந்த வியாபாரம் வேண்டாம் இந்த வியாபாரம் வேண்டாம் கடைசியா இந்த எப்படி? வியாபாரத்துக்கு என்ன நம்ம லைஃப் என்ட்ரன்ஸ் தொழில் இதுதான் ஆமா வாங்கம்மா வாங்க உங்களை இல்லம் தேடி வந்திருக்கும் பழைய சிக்கு முடுக்கி ஒரு கட்ட சீப்பு இலவசம் வாங்கம்மா வாங்க நீ ரொம்ப கட்ட சீப்பு வாங்கிருப்பியாட்ட வரமுண்டா பாபாடிக்கு வேற ஆளு கிடைக்கல என்னப்பா பண்றது அந்த அளவுக்கு நான் ஓமலூர்ல நான் 10 புக் சோட மாட்ட தாயிலே பரவாயில்ல அடி இருக்கட்டும் டேய் எது செஞ்சாலும் செய்ய தொழிலே தெய்வமா திருடப்படாது எவருக்கு என்ன படிக்கிறார் நான் சொல்ல மாட்டேங்க நான் காசு புடிங்கிட்டு ஓடி அப்படியா இருக்கட்டும் அம்மா கருத்து நாடு கருத்து விடுற ஆடவாரோட கிட்ட கரங்களை விடுத்த மாத்திர வைத்தவர் கண்டவர் கதி கலங்க வேண்டும் கண்டவர் கறி எடுக்க வேண்டும் கண்டவர் கதி கலங்க வேண்டும் இன்னும் ஒரு வாரம் ஏ கண்டவர் கறி எடுக்கணும்
சிறகு வளர்த்து ஆடி வரக்கூடிய எனது கௌரவம் வேகமகா சுரா சாமி சாமியா இருப்பீங்க சாமி சத்தம் பண்ணாதீங்க. அப்படி சிறுகமனுக்கு அறிவிக்கூடிய வேகமா சுரா இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்து என்னை பெற்றவர்களா சாமி சாமியா இருப்பீங்க சாமி. ஏன் கூப்பிடுகிறாய் இங்கே தூங்கு காலைல எழுப்பி விடுறேன் தூங்கு. காலையில் எழுப்பிடுறாங்க நீ கீழே விழுந்தது தூங்குறதா அதுலயே அடிக்கிறியா போய் டீ கம்முன்னு குடி. இது வந்து உலக்கியா சாமி சாமியா இருப்பீங்க சாமி. ஏன் சாமி எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க சாமி. என்ன உதவி? நானே என் கூட்டுக்காரி சண்டை போட்டு அருவாமனையும் உடச்சு விட்டுங்க. எந்த நாயத்துக்கு வர்றதில்லப்பா, வாங்க சார். நான் கட்டுப்பாடு பண்றதில்ல. நடு இன்னும் கடைசி நாயமா வந்துருக்கு சார். இல்ல வேண்டாம் வேண்டாம், ரெண்டு பேரும் சண்டை பண்ணிட்டு சார். சரி எவ்வளவு பெருசு இருக்கும் என்னது சண்டை பண்ணி? இதுங்க சண்டை போட்டு அருவாமனையும் உடச்சு விட்டோம். அன்னையில இருந்து கறி குழம்பு காய்ச்சறதுக்கு அருவாமனையும் இல்ல. புதுசு வாங்கி தரவா? வேணாங்க, ஏன் காய்ச்சி போட்டு வீண் பண்றீங்க? நீங்க நாளைக்கு வாங்க, என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். நீங்க நாளைக்கு வாங்க. வந்து முத்தராயத்துல ஒரு கிலோ கறி எடுத்துக்கிட்டு கறி எடுத்து ரெண்டு தேங்காய் இருக்குது எடுத்துட்டு போலாம். நீங்க எங்க வீட்டு திண்ணையில வந்து உக்காந்துக்கிட்டீங்களா, அடியில ஒரு தட்டு வச்சு கட்டு வச்சு நான் என் கூட்டுக்காரி வந்து இந்த பல்லுல அப்படி கொடுத்துருவேன். ரெண்டாவது மூடியோட காய் வந்துடும். என்ன சொல்றேன்? தேங்காய் சுரண்டு நவீன மிஷினு உங்க பல்லு. என்னடி பல்களை பார்த்தாலே ஏங்க அது மட்டுமா, ரோடு போறதுக்கெல்லாம் உங்களை கூப்பிடுறாங்க. என்னையா இல்ல போல அங்க வரதுக்கு நேரம் மண் எடுத்து வந்து டீசல் செலவாகுதான். சேசி பொக்கிலுக்கு டீசல் செலவாகுதான். மூக்கு பாருங்க பொக்கிலினாட்டம் வந்து அப்படியே மூக்கம் அப்படி மூக்கு பாருங்க சேசி பொக்கிலினாட்டம். ஏண்டா மூக்கையும் பல்களையும் கேவல இழிவாக பேசுகிறாயடா. நாடோடு குத்துறேன். ஏங்க ஒரு மணி நேரத்துக்கு 200 ரூபாய் வாங்கிக்கிறேன் இல்லை மைலேஜ். ஏன்னு ஏட்டாடி அவுப்பாங்க டீசல். அப்ப டீசல் குடிச்சிட்டு ஓட்டுறியா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஓய் ஏக்கண்ணு என்ன புளித்து விட்டு டீ என்னடா எதடா
இப்ப நான் டீ சொல்ற மாதிரி அம்மா தாய்மாரே நாடகக்கார டீ கேக்குறாங்க யாரும் டீ வச்சு கொடுத்துறாங்க நின்று போயிட்டு தாய் உங்க அம்மா பேர் என்ன உங்க அம்மா பேரு ஜெயா டிவியா உங்க அம்மா பேர் ஜெயா டிவி உங்க அப்பா பேர் சுட்டி டிவி என் பேர் போக்கோ அப்படி ஏன் தந்தையாரா மட்டும் யார் கேர்வரன் சொல்லுங்க அசுரன் என்ன பேரு கேர்வரன் கேர்வரன் அசுரன் சாலவே கேர்வரன் இருந்தோ யூட்ல கீர ரிவேஸ் கீர கீர் கீர ஏன்டா அப்படி சொல்ற அப்படி நாங்கள் எத்தனை பேர்கள் வந்தோம் கூட வருதுவரும் கூட்டு வாழ்ந்தவர்கள் கேட்டவர்கள் சரியாக அண்ணத்தை போலோ நாங்கள் இருவர்களும் இருந்தோம் ரெண்டு பேரும் ஏங்க மகாசுரன் சிக்கு மகாசுரன் நீங்க ஏங்க மகாசுரன் உங்க தம்பி சிக்கு மகாசுரன் நீங்க எதுக்கு வந்தீங்க தேவர்கள் திருமணி கேடும் தேவர்கள் 10 வகையாளி வாயிலால் கத்தர் 8 வகையாளி ஏற்பட்டார் வந்தகள் தேவர்கள் கண்டருக்கு துருமுக்காடி தேவர்களை சரி விடிப்போ என்று தவியாவிட்டு கேட்பதும் பொரு சொல்வதும் ஏன் நின்றாளுக்காய் விட்டது அந்த நாள் இந்த நாளை விட்டது அந்த நாள் என் தம்பி அழைத்துக் கொண்டு வா அண்ணா அழைத்தான் தேவர்கள் செலவழிக்க மகன் அமர்னா தன்னடி அடிப்பானே உஜாராக இருக்கட்டும் நமக்காக வேண்டி நமக்குன்னா எனக்கு பாதி கொடுத்துட்டு போறேன் 100 நீயே வாங்கிக்கமா சக்தி மேல போய் ஆனால் அவருடைய சுத்தியில் நமக்காக பத்திரதான் நன்கொடை செய்திருக்கிறார்கள் ஆண்படும் அற்றுவாண்டி பெண்படுமுக்கு விட்டு வருகி மாரியம்மனோடு அது வெற்றி அன்னோட குடும்பம் அவரது ஓய்வு ராமோ செய்யும் வருகிறேன் அழைத்து கொண்டு வா அதாவது ரேகமகாசூரனாகப்பட்டவன் தம்பியாகப்பட்ட சிங்கமகாசூரன் அழைக்க சிங்கமகாசூரன் சபை தர்பார் அவரால் மற்ற